This video sponsored by BuyMode ஷாப்பிங் ஆப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாலிபால் கைப்பந்தாட்டம் எப்படி விளையாடுவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கைப்பந்தாட்டம் விளையாடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீரர்களை தேர்ந்தெடுக்கணும். ஒரு போட்டி விளையாடுறதுக்கு ஒரு அணிக்கு குறைந்தது 6 வீரர்கள் வேண்டும். நீங்கள் நண்பர்கள் குழு விளையாடுகிறீர்கள் என்றால் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு எண்ணிக்கையிலான வீரர்களை வைத்துக்கொள்ளலாம். எக்ஸ்ட்ரா உங்களிடம் 2 வரிசை வீரர்கள் இருக்க வேண்டும். முதல் வரிசை வலைக்கு மிக அருகில் உள்ளது மற்றும் பின் வரிசை கோட்டின் பின்புறம் எல்லைக்கு அருகில் இருக்கும். பின் வலது மூலையில் உள்ள வீரர் பந்தை பரிமாறுவார். ஒவ்வொரு சர்வீஸ் கேமிற்கும் புதிய சர்வர் இருக்கும் வகையில் நீங்கள் மைதானத்தை சுற்றி வீரர்களை சுழற்றலாம். நீங்கள் பிளேயர்கள் வெளியே சுழற்றினால் கடிகார திசையில் சுழற்றுங்கள். வலையை பார்த்தால் வலது பக்கத்தில் அதற்கு அருகில் உள்ள பிளேயர் வெளியே சுழன்று பல வீரர்கள் விளையாட அனுமதிக்கிறது. இந்த அணிக்கு சேவை செய்யும் என்பதை தீர்மானம் செய்வதற்கு டாஸ் செய்யப்படும். விளையாட்டை யார் தொடங்குவார் என்பதை கண்டறிய ஒரு நாணயத்தை எறிந்து டாஸ் செய்யப்படும். ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கி டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் விளையாடுவதை. நீங்கள் வரிக்கு முன்னால் இருந்து சேவை செய்தால் அது மற்ற அணிக்கு ஒரு புள்ளியாக இருக்கும். இது கால் பிழை என்று அறியப்படுகிறது. பந்து வலைக்கு மேல் செல்ல வேண்டும். மேலும் சர்வீஸ் நன்றாக இருக்க அது கோட்டுக்குள் தரையிறங்க வேண்டும். மைதானத்தின் பின்புறத்தில் வலதுபுறத்தில் உள்ள வீரர் சேவை செய்கிறார். ஒவ்வொரு வீரரும் ஒரு சர்வீஸ் சுழற்சிக்கு ஒரு சேவை முறையை மட்டுமே பெறுவார்கள். நீங்கள் மற்ற அணிகளின் கோட்டில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பந்தை பெறலாம். ஒரு கோட்டில் விழுந்தாலும் பந்து நன்றாக இருக்கும். இதனால் ஒரு பொதுவான நாடகம் பம்ப் செட் ஸ்பைக் ஆனாலும் 3 வெற்றிகளுக்குள் செல்லும் வரை அது நன்றாக இருக்கும். தொழில்நுட்ப ரீதியாக பந்து ஓய்வெடுக்காத வரை உங்கள் உடலின் எந்த பகுதியிலும் பந்தை அடிக்கலாம். வீரர்கள் கோடுகளுக்கு மேல் செல்லலாம், ஆனால் பந்து செல்லாமல் போகலாம். உங்கள் அணியில் உள்ள ஒரு வீரர் அதை வரம்பிற்கு அப்பால் அடித்தால் அதை மீட்டெடுக்க நீங்கள் ஓடலாம். வெற்றிகரமாக அது தரையை தொடவில்லை என்றால் தவறு ஏற்படும் வரை பந்தை வலையின் குறுக்கே முன்னும் பின்னுமாக அடிப்பதை தொடரவும். பந்து தரையில் அடிக்கிறது. இது சேவை செய்யும் அணி தங்கள் அணிக்கு ஒரு புள்ளியை பெற வழிவகுக்கும். சேவை செய்யும் அணியின் பக்கத்தில் இருந்து தரையில் பட்டால் மற்ற அணிக்கு சேவை செய்ய வாய்ப்புள்ளது. பந்து பெறும் அணியின் பக்கத்தில் தரையில் பட்டால் சேவை செய்யும் அணி மீண்டும் சேவை செய்யலாம். பந்தை தரையில் அடிக்க அனுமதிக்காத அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. பந்து எல்லைக்கு வெளியே செல்கிறது. எல்லைக்கு வெளியே பந்தை அடிக்கும் அணி புள்ளியை இழக்கிறது. யாரோ வலையை தொடுகிறார்கள். ஒரு வீரர்கள் வலையை தொட்டால் எதிரணி ஒரு புள்ளியை பெறுகிறது. ஒருவரின் கால் வலையின் கீழ் செல்கிறது. இது நிகழும்போது எதிரணி அணி புள்ளியை பெறுகிறது. ஒருவர் தொடர்ந்து 2 முறை பந்தை அடிக்கிறார். ஒரு ஸ்ட்ரைக் பிளாக்கில் இல்லாவிட்டால் வீரர்கள் தொடர்ச்சியாக 2 முறை பந்தை அடிக்க முடியாது. ஒரு தொகுதி ஒரு தொடுதலாக எண்ணப்படாது. ஒரு குழு பந்தை அனுப்பாமல் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை அடிக்கிறது. 3 என்பது அதிகபட்சம். விளையாட்டிலிருந்து ஏற்றுக்கொள்வதில் பந்தை மோதாமல் பிடிப்பது. பெறுநர் குழு அவர்களின் கைகள் அல்லது கைகளை தவிர வேறு எதிலிருந்து எந்த பந்தை அனுமதிப்பது. சேவை செய்யும் குழு ஒரு புள்ளியை பெற வழிவகுக்கும். பந்தை வலையின் மேல் கடக்க அனுமதிக்காமல் திரும்பி அனுப்பினால் சேவை செய்யும் அணிக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். கடைசி புள்ளியை வென்ற அணி பந்திற்கு சேவை செய்யும். நீங்கள் சுழற்றினால் இப்போது சுழற்றுங்கள். உங்கள் அணியில் பந்து இருந்தால் வரிசையில் சிறிது காப்பு பிரதி எடுப்பது பொதுவானது. தாக்குதலுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை இங்கு யோசனை. உங்களிடம் பந்து இல்லை என்றால் முன்னோக்கி நகர்த்தவும். மாறாக இங்கே யோசனை தாக்குதல் செய்ய உள்ளது. நீங்கள் வாசலை அடையும் வரை விளையாடுவதை தொடரவும். ஒரு அணி 15 புள்ளிகளை பெறும்போது நீங்கள் புதிய விளையாட்டை தொடங்கலாம். இப்படி தான் விளையாடணும். கைப்பந்து விளையாடணும். நிறைய பேர் கைப்பந்து விளையாடி வாலிபால் விளையாடி சாம்பியன்ஸாக எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது நன்றி.